ஒரு பெரிய காட்டின் வழியே சென்று கொண்டிருந்த ஒரு மன்னனும் அவனது அமைச்சரும் வழியில் ஒரு பெரிய பளிங்கு கல்லை கண்டனர். அந்த சிற்பக்கல் மிக அழகாகவும் பளபளப்பாகவும் இருந்தது. மன்னர் தன் அமைச்சரிடம், இந்த கல்லை கொண்டு நமது அரண்மனை நுழைவாயிலுக்குள் ஒரு அழகான கடவுள் சிலையை வடிக்கச் சொல்லுங்கள், சிறந்த சிற்பியை அழைத்து வரச் சொல்லுங்கள் என்று உத்தரவிட்டார். அமைச்சரும் நாட்டின் தலைசிறந்த சிற்பியை அழைத்து வந்தார். அந்த சிற்பி அந்த கல்லை சுற்றி வந்து பார்த்துவிட்டு தனது உளியையும் சுத்தியலையும் எடுத்து சில அடிகள் அந்த கல் மீது பலமாக தட்டினான். ஆனால் கல் உடையவில்லை. சிற்பி மீண்டும் மீண்டும் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி உளியால் தட்டினான். ஆனாலும் அந்த கல் அசையவே இல்லை. தொடர்ந்து பல முறை முயன்றும் அவனால் அந்த கல்லை செதுக்கவே முடியவில்லை. இறுதியில் சிற்பி மன்னரிடம் வந்து பணிவுடன் கூறினார், மன்னர் பெருமானே, இந்த கல் மிகவும் கடினமானதாக இருக்கிறது. என் உளி உடைந்து விடுகிறதே தவிர இதை செதுக்க என்னால் முடியவில்லை. இது சிலைக்கு ஏற்ற கல் அல்ல என்றார். மன்னருக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. உடனே அவர் சாதாரண கிராமத்தில் வசிக்கும் ஒரு எளிய வயதான சிற்பியை அழைத்து வருமாறு உத்தரவிட்டார். அந்த வயதான சிற்பி வந்ததும் அந்த கல்லை கண்டார். முகத்தில் ஒரு புன்னகையுடன் தன் கையில் இருந்த சிறிய உளியையும் சுத்தியலையும் எடுத்தார். மென்மையான அந்த கல்லின் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் வைத்து ஒரே ஒரு சிறிய தட்டு தட்டினார். அவ்வளவுதான். அடுத்த நொடியே அந்த கடினமான பளிங்கு கல் அழகிய வடிவத்துடன் இரண்டாக உடைந்து சிலை செய்ய தயாரானது. இதை பார்த்து வியந்து போன மன்னர், அமைச்சரே, அந்த திறமையான சிற்பியினால் முடியாததை இந்த எளிய மனிதர் ஒரே தட்டில் எப்படி சாதித்தார் என்று கேட்டார். வயதான சிற்பி புன்னகையுடன் பதிலளித்தார், மன்னரே, நான் இந்த கல்லை ஒரே தட்டில் உடைக்கவில்லை. முதல் சிற்பி அடித்த அந்த நூற்றுக்கணக்கான பலமான அடிகள் தான் இந்த கல்லை உடைய வைப்பதற்கு அடிவாளாக அமைந்தன. அவர் தன் முயற்சியை கைவிட்ட கடைசி அடிதான் இந்த கல்லை இரண்டாக பிரித்தது. நான் அந்த இறுதி தருணத்தில் சரியான இடத்தில் என் உளியை வைத்தேன், அவ்வளவுதான். முயற்சி எப்போதும் வீண் போகாது. நாம் செய்யும் கடின உழைப்பும் தோல்விகளும் உடனே பலனை தராவிட்டாலும் அவை எதிர்கால வெற்றிக்கான அடித்தளத்தை அமைத்துக் கொண்டேதான் இருக்கின்றன. விடாமுயற்சி நம் முயற்சி பலனளிக்காமல் போகிறதோ என்று நாம் பின்வாங்கும் இடம்தான் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கும் கணமாக இருக்கலாம். எனவே தொடர்ந்து முயல்வதே வாழ்க்கையின் உண்மையான தத்துவமாகும்.